படுவேனும் சொல்றாரு. ஆலயம் இடிக்கப்படும்னு நிறைய தீர்க்க தரிசனங்கள், மக்கள் மனம் திரும்பணும்னு கண்ணீரோட எச்சரிக்கை செஞ்சாரு. மக்களோ நம்பல, அவரை துரோகின்னு சொல்லி சபிக்கிறாங்க. யூத அரசரான சீதேக்கியாக்கு இது தெரிய எரோமியாவை சிறையில அடைச்சாங்க. இன்னும் கண்ணீரோட புலம்புறாரு. கோபம் கூட எரோமியாவை சேரும் சகதியும் இருக்கும் பாலும் கிணற்றுல வீசிட்டாங்க. அங்க உணவு தண்ணி இல்லாம மிகவும் கஷ்டப்படுறாரு. இத ராஜா அரண்மனையில் இருக்கிற எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் கேள்விப்பட்டு ராஜா கிட்ட, எரோமியா சாப்பாடு தண்ணி இல்லாம சாவானே, கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு கெஞ்ச ராஜா 30 மனுஷரை அவன் கூட அனுப்பி வைத்து எரோமியாவை காப்பாத்துறாங்க. அப்போ சீதேக்கியா ராஜா எரோமியா கிட்ட என்ன நடக்க போகுதுன்னு ரகசியமாய் கேட்க, பாபிலோன் ராஜாவை எதிர்த்து போனா நீயும் உன் குடும்பமும் இந்த நகரமும் பிழைக்கும். அப்படி போகலேனா கல்தேயார் கையில ஒப்பு கொடுக்கப்படும். நீர் தப்புவதில்லைன்னு சொல்ற.